திருச்சியில் மருத்துவர்கள் போராட்டம் தொடங்கிட்டாங்களா? அந்த போராட்டத்தினால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன வலியுறுத்துறாங்க? நாம் இப்போ திருச்சி அரசு மருத்துவமனைக்கு உள்ளே தான் இருக்கோம். இப்போ ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்து கொண்டிருக்கூடிய காட்சி என்பது மேற்கு வங்க அந்த பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டம் என்பது நடைபெறும். ஆனால் அரசு மருத்துவமனைகளில் மிக முக்கியமாக சிறிது நேரத்துக்கு முன்னதாக அந்த அனுமதி சீட்டு வெளி புறநோயாளிகளுக்கான அனுமதி சீட்டு வழங்கப்படவில்லை. ஒரு சில இருக்கைகளில் மருத்துவர்கள், அதாவது மயக்கியல் துறை, அதே போல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி பெண்கள் அறுவை சிகிச்சை புறநோயாளிகள் பிரிவுக்கான மருத்துவர் இன்னும் வரவில்லை. மற்ற பிரிவுகளில் ஒரு சில மருத்துவர்கள் இருக்கையில் அமர்ந்திருக்காங்க. தங்களுடைய போராட்டம் என்பது தனியார் மருத்துவமனையில் 100% என்பது இன்று வெளிப்புற நோயாளிகள் யாரும் சிகிச்சை அளிக்க மாட்டோம் எனவும், அரசு மருத்துவமனைகளில் வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்திருக்காங்க. அதன் அடிப்படையில் காலை கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணியிலிருந்தே நோயாளிகள் அனைவரும் காத்துக் கொண்டிருந்தாங்க. சிறிது நேரம் அனுமதி சீட்டு என்பது கொடுக்கப்படவில்லை. ஆனால் தற்போது அனுமதி சீட்டு கொடுக்கப்பட்டு புறநோயாளிகள் சிகிச்சை என்பது அரசு மருத்துவமனையில் நடைபெறுது. அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு 1500 to 2500 பேர் வெளிப்புற நோயாளிகளாக அவங்க சிகிச்சை பெறுவதற்காக வருவாங்க. நீங்க கூட இப்ப தற்போது இந்த காட்சிகளை பார்க்கலாம். மற்றொரு பிரிவு, அதாவது இந்த ஆண்கள் அறுவை சிகிச்சைக்கான புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள் உள்ளே அமர்ந்திருக்காங்க. நோயாளிகள் வரிசையில் நின்று கொண்டிருக்காங்க. இந்த திருச்சியை பொறுத்தவதாக இருக்கு. திருச்சியில மணப்பாறை, துறையூர், அதே போல் லால்குடி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநோயாளிகளுக்கான சிகிச்சை என்பது அளிக்கப்படுகிறது. தங்களுடைய போராட்டம் என்பது அவர்கள் ஏற்கனவே அறிவித்தது போல அமைதி பேரணி என்பது மாலை நடைபெறும். அதில் அனைத்து மருத்துவர்களும் கலந்து கொள்வாங்க. 100% தனியார் மருத்துவமனையில் இந்த போராட்டத்துக்கு, அதாவது அவங்க அழைப்பு விடுத்து அவர்கள் அதனை பணியில் யாரும் வரவில்லை. அரசு மருத்துவமனையில் ஒரு சில மருத்துவர்கள் மட்டுமே தற்போது இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் காண முடிகிறது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் மாலை அமைதி பேரணி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்ல்ஸ்.